முன் செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். அரவிந்தர் ஆசிரம குடியிருப்பை விட்டு காலி செய்த ஆசிரமவாசிகள் 3 பேர் கடலில் குதித்து தற்கொலை. புதுவையில் பரபரப்பு. ஆசிரம நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. மர்ம ஆசாமிகள் ஆசிரமத்திற்கு சொந்தமான சொத்துக்கள் மீது கல்வீசி சேதம். புதுவை அரவிந்தர் ஆசிரமத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய தமிழ் அமைப்புகளை சேர்ந்த 42 பேர் கைது. ஆசிரம முறைகேடு குறித்து விசாரணை நடத்த வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். அரவிந்தர் ஆசிரம குடியிருப்புகளை விட்டு காலி செய்த ஆசிரமவாசிகள் 3 பேர் கடலில் குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் புதுவையில் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர் பிரசாந்த். இவரது மகள்கள் அருணா பிரசாத், ராஜஸ்ரீ, நிவேதிதா, ஹேமலதா உள்ளிட்ட 5 பேர் புதுவை அரவிந்தர் ஆசிரமத்தில் தங்கி சேவை செய்து வருகின்றனர். சில ஆண்டுகளுக்கு முன்னர் ஆசிரம நிர்வாகிகள் தங்களுக்கு பாலியல் தொந்தரவு அளிப்பதாக இவர்கள் காவல்துறையில் புகார் தெரிவித்தனர். ஆனால் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்யவில்லை என கூறப்படுகிறது. இதனை அடுத்து நீதிமன்றத்திற்கு சென்றனர். நீதிமன்ற உத்தரவின்படி புதுவை அனைத்து மகளிர் காவல்துறையினர் விசாரணை நடத்தி ஆசிரமத்தில் பாலியல் தொந்தரவு ஏதும் இல்லை என அறிக்கை அளித்தனர். இதனையடுத்து உச்சநீதிமன்றம் ஆசிரமத்தில் இருந்து வெளியேறுமாறு சகோதரிகளுக்கு உத்தரவிட்டது. அதன் கேடு நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் பிரசாந்த் குடும்பத்தினர் ஆசிரம குடியிருப்பை விட்டு வெளியேற்றப்பட்டனர். பிரசாந்த் தனது மனைவி சாந்தி தேவி மற்றும் 5 மகள்களுடன் இன்று காலை காலாப்பட்டு கடலில் மூழ்கி தற்கொலை செய்து கொள்ள முயன்றார். இதில் கடல் அலையில் சாந்தி தேவி, ராஜஸ்ரீ, அருணாஸ்ரீ ஆகியோர் சிக்கி மூழ்கினர். மற்றவர்களின் அலறல் சத்தம் கேட்டு அங்கிருந்த மீனவர்கள் விரைந்து வந்து பிரசாந்த், ஜெயஸ்ரீ, நிவேதிதா, ஹேமலதா ஆகிய 4 பேரை மீட்டனர். 4 பேரும் புதுவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடலில் மூழ்கிய சாந்தி தேவி உள்ளிட்ட 3 பேரின் உடல்கள் தந்திராயன் குப்பம் மற்றும் சின்ன முதலியார் சாவடியில் கரை ஒதுங்கியது. அவை பிரேத பரிசோதனைக்காக பிம்ஸ் மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. 3 பேர் தற்கொலை சம்பவம் புதுவையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆசிரம நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மர்ம ஆசாமிகள் ஆசிரமத்திற்கு சொந்தமான சொத்துக்கள் மீது கல்வீசி சேதப்படுத்தினர். புதுவையில் ஆசிரம வாசிகள் 3 பேர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் குறித்து அறிந்த சில அமைப்புகள் இன்று ஆர்ப்பாட்டம், போராட்டம் ஆகியவற்றில் ஈடுபட்டன. இதனிடையே புதுவை ஆசிரமத்துக்கு சொந்தமான பெட்ரோல் பங்க் சென்ற மர்ம ஆசாமிகள் சிலர் அங்கு கற்களை வீசி எறிந்தனர். இதனால் வாடிக்கையாளர்களும் அங்கிருந்த ஊழியர்களும் அச்சமடைந்தனர். இதில் பெட்ரோல் பங்கின் கண்ணாடிகள் உடைந்து நொறுங்கின. பின்னர் ஆசிரமத்துக்கு சொந்தமான பல்பொருள் அங்காடி சென்ற மர்ம ஆசாமிகள் அங்கும் கற்களை வீசி சேதப்படுத்தினர். இதேபோல் ஆசிரமத்திற்கு சொந்தமான விடுதி மீதும் கல்வீசி தாக்குதல் நடத்தப்பட்டது. புதுவை அரவிந்தர் ஆசிரமத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய தமிழ் அமைப்புகளை சேர்ந்த 42 பேர் காவல்துறையினால் கைது செய்யப்பட்டனர். ஆசிரமத்தில் இருந்து வெளியேற்றப்பட்ட குடும்பத்தினரில் 3 பேர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் குறித்து அறிந்த தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் இன்று காலை அரவிந்தர் ஆசிரமத்தின் முன் திரண்டனர். அவர்கள் ஆசிரமத்திற்குள் நுழையா வண்ணம் தடுப்பு கட்டைகளை அமைத்து காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தினர். ஆனால் காவல்துறையினரை மீறி அவர்கள் தடுப்பு கட்டைகள் மேல் ஏறி செல்ல முயன்றனர். சிலர் தாங்கள் கொண்டு வந்திருந்த கற்களை ஆசிரமத்தில் எரிந்தனர். இதில் ஆசிரமத்தின் கண்காணிப்பு கேமரா உள்ளிட்டவை நொறுங்கியது. அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்த முயன்றனர். ஆயினும் ஆத்திரம் அடங்காத அவர்கள் ஆசிரம நிர்வாகத்திற்கு எதிராகவும் காவல்துறையினருக்கு எதிராகவும் கோஷங்கள் எழுப்பினர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட 35 பேர் கைது செய்யப்பட்டனர். இதேபோல் தமிழர் களம் உள்ளிட்ட அமைப்பை சேர்ந்த 9 பேர் ஆசிரமத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதற்காக கைது செய்யப்பட்டனர். மனித நேய மக்கள் சேவை இயக்கத்தினர் அரவிந்தர் ஆசிரம நிர்வாகத்தினரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அரவிந்தர் ஆசிரம நிர்வாகத்தை கண்டித்து மனிதநேய மக்கள் சேவை இயக்கம் சார்பில் போராட்டம் நடத்தப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் அதன் நிர்வாகிகள் புதுவை தலைமை தபால் நிலையம் முன்பு திரண்டனர். அப்போது ஆசிரமத்தில் நடைபெறும் முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்த நீதிபதி தலைமையில் விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும், ஆசிரம நிர்வாகத்தை IAS அதிகாரி தலைமையில் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது.
இதேபோல் திமுக சார்பில் மாநில முன்னாள் இளைஞரணி தலைவர் சிவா தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுவை தலைமை தபால் நிலையம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது அரவிந்தர் ஆசிரம முறைகேடு குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. விசாரிக்க முடியாத ஒரு நிலையெல்லாம் இருக்கின்றது. இதற்கு காரணம் இங்கிருந்து அங்கே இந்த ஆசிரமம் முழுக்க முழுக்க புதுச்சேரியினுடைய அரசாங்கத்தின் கட்டுப்பாடில் இல்லை. இங்கே எந்த அரசு அதிகாரி உள்ளே சென்றாங்க என்ன நடக்கிறது என்று பார்க்க முடியாது. ஏறக்குறைய புதுச்சேரியினுடைய சொத்துக்களில் கால்வாசியை வைத்திருக்கின்ற அத்துமீறி அந்நியர்கள் உள்ளே நுழையக்கூடாது என்று அவர்கள் அதிகாரமாக எழுதி வைத்திருக்கின்ற தனியாக அவர் ஒரு ராஜ்யமே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் புதுச்சேரியில். இன்றைக்கு இந்த தற்கொலை என்ற பெயர் இந்த கொலை தான் நடந்திருக்கின்றது. ஏனென்றால் 5 பெண்கள் நேற்று தற்கொலைக்கு முன்னிருக்கிறார்கள். அவரை காப்பாற்றியவர்கள் தொடர்ந்து அவர்கள் கண்காணித்திருக்க வேண்டும். அந்த குடும்பம் இன்று தற்கொலை செய்திருக்கு. இன்று புதுச்சேரி மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கின்ற உலகத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் தொலைக்காட்சியில் பார்த்து பதறி இருக்கிறார்கள். இதன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பாக மத்திய மாநில அரசுகள் இதை ஏதோ ஒரு தனியாக புதுச்சேரியில் இவங்க ஒரு ராஜ்யம் நடத்துவதை முதலில் கட்டுப்படுத்தி இந்து அறநிலையத்துறையின் கீழ் இந்த ஆசிரமத்தை கொண்டு வர வேண்டும். கலைத்துறையில் சாதனை படைத்தவர்களுக்கு அமைச்சர் பன்னீர்செல்வம் விருதுகளை வழங்கினார். குழந்தைகள் கலை இலக்கிய வளர்ச்சி கழகத்தின் 22ஆம் ஆண்டு விழா மற்றும் சாதனையாளர்களுக்கு விருது வழங்கும் விழா ஆகியவை கிரீன் பேலஸ் ஹோட்டலில் நடைபெற்றது. கம்பன் கழக துணைத் தலைவர் சிவக்கொழுந்து தலைமை தாங்கிய விழாவில் சட்டப்பேரவை தலைவர் சபாபதி கலந்து கொண்டு விருதுகளை வழங்கினார். தொடர்ந்து பல்வேறு கலைத்துறையில் சாதனை படைத்தவர்களுக்கு அமைச்சர் பன்னீர்செல்வம் விருதுகளை வழங்கி பாராட்டினார். தமிழறிஞர்கள் பலர் விழாவில் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. முன்னாள் முதலமைச்சர் வெங்கடசுப்பா ரெட்டியாரின் சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். முன்னாள் முதலமைச்சர் வெங்கடசுப்பா ரெட்டியாரின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதுவை அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கடலூர் சாலையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முதலமைச்சர் ரங்கசாமி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அவரை தொடர்ந்து சபாநாயகர் சபாபதி, அமைச்சர்கள் ராஜவேலு, தியாகராஜன், துணை சபாநாயகர் டிபிஆர் செல்வம், வாரிய தலைவர் ஞானசேகரன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் காங்கிரஸ் சார்பில் முன்னாள் மத்திய அமைச்சர் நாராயணசாமி தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாநில காங்கிரஸ் தலைவர் ஏவி சுப்பிரமணியன், எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம், வட்டார காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஏகேடி ஆறுமுகம் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுவை சைவ நெறிக்கழகம் சார்பில் திருத்தொண்டர் விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி சைவ நெறிக்கழகத்தின் 4ஆம் ஆண்டு விழா திருத்தொண்டர் விழாவாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி கோரிமேட்டில் உள்ள அங்கையர்கண்ணி உடனுரை சுந்தரேச திருக்கோவிலில் லிங்க வழிபாடு நடத்தப்பட்டது. சுவாமி சுந்தரேச பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து திருமுறை இன்னிசை நிகழ்ச்சியும் சிறப்பு சொற்பொழிவு நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. இந்திய மாணவர் சங்கம் சார்பில் இறந்த மாணவர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பாகிஸ்தானில் அப்பாவி மாணவர்கள் நேற்று தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இதற்கு உலகமெங்கும் கண்டன குரல் எழுந்துள்ளது. புதுவையில் இந்திய மாணவர் சங்கம் சார்பில் இறந்த மாணவர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுவை ராஜா திரையரங்கம் அருகே நேற்று இரவு இந்திய மாணவர் சங்கம் மற்றும் பொதுமக்கள் இணைந்து மெழுகுவர்த்திகளை ஏந்தி கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர்.
புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 30 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் இரவில் பனி பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும் தென்மேற்கு திசையில் இருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். அரவிந்தர் ஆசிரம குடியிருப்பை விட்டு காலி செய்த ஆசிரமவாசிகள் 3 பேர் கடலில் குதித்து தற்கொலை. புதுவையில் பரபரப்பு. ஆசிரம நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. மர்ம ஆசாமிகள் ஆசிரமத்திற்கு சொந்தமான சொத்துக்கள் மீது கல்வீசி சேதம். புதுவை அரவிந்தர் ஆசிரமத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய தமிழ் அமைப்புகளை சேர்ந்த 42 பேர் கைது. ஆசிரம முறைகேடு குறித்து விசாரணை நடத்த வலியுறுத்தல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.